எங்களை ஆண்டவர் வழி நடத்தின விதம் எப்படிலாம் வழி நடத்தினார் என்று சுருக்கமாக பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது ஆபிரகாம் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை 430 வருஷம் கஷ்டப்படுவாங்க எகிப்தில். ஏன்னா அவர்கள் தேவனை மதிக்கலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. எல்லா டீட்டெயில்ஸும் இந்த 74ஆம் சங்கீதத்தில் விரிவாக 78ஆம் சங்கீதத்தில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. எது அது கூட இது மஸ்கில் எழுதின சங்கீதம்னா இது பாடலுக்காக எழுதப்பட்டது. எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மற்ற பாடலாக தான் இருக்கும். ஏன்னா இது மற்ற மொழிகள்லாம் பெயர்க்கப்படும் போது இசை அமைக்க முடியாது. ஆனால் எபிரேய மொழியிலலாம் இந்த சங்கீதங்கள் எல்லாத்தையும் பாடுவாங்க. சங்கீதம் என்றாலே பாட்டுன்னு தான் பேர், கீர்த்தனைன்னு பேர். நமக்கு இது பாட முடியாது, ஆனால் இதை பாடுற மாதிரி எத்தனையோ பாடல்களை தமிழில் எழுதி வச்சுருக்குறாங்க. இப்போ நான் பாடினேனே கர்த்தரை துதிங்கள்ன்ட்டு ஒரு பாட்டு, அது கூட சங்கீதத்துலேருந்து வந்த பாட்டு தான். அது ஒரு வித்தியாசமாக வேதத்திலேருந்து அதனுடைய பொருள் மாறாதபடிக்கு, அதனுடைய அர்த்தம் கலையாதபடிக்கு அவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. சரி, ஆபிரகாம் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் இவங்க கீழ்ப்படியாத இவர்கள் எகிப்தியர், அதாவது பார்வோன் இடத்துல எகிப்தில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. ஆண்டவர் சொன்ன ஒன்றுமாக பாருங்கள், யோசேப்பினுடைய சந்ததி எகிப்துக்கு யோசேப்பு முன்னாகவே எகிப்துக்கு போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பார்வோன் ஒரு கனவு காண்றாரு. பார்வோன் கனவு கண்ட உடனே அந்த கனவுனுடைய அர்த்தத்தை சொன்ன உடனே பாரு, இவனை போல ஒரு தேவ ஆவியப்பட்ட ஒரு மனுஷன் யார், இவனை போல ஒரு தேவ ஆவியப்பட்ட மனுஷன் யாருமே இல்லை, இவ்வளோ ஒரு அழகாக ஒரு விளக்கத்தை சொல்கிறானே, இந்த கனவுக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறானே பாருங்கள். அவன் ஒரு கனவு, பார்வோன் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவில் பாருங்கள், 7 வருஷம் திருப்தியாக சாப்பிடுவாங்க, பஞ்சம் இருக்காது. 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். இதை பார்த்த உடனே ராஜா புரிஞ்சிக்கிறாரு, அடேடு இதுக்கு தான் இந்த கனவு கண்டோமா நம்ம, இவன் சொல்கிற அர்த்தமும் இதுவும் சரியாக இருக்குதேன்னு. அதே மாதிரி பாருங்கள், 7 வருஷம் ராஜா சொல்கிறாரு, இவனை போல் ஒரு தேவ ஆவி பெற்ற ஒரு மனுஷன்னு அவனை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. இங்கே வேணும்னா நம்ம இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கலாம். அவர் அப்படி பார்வோனில் உலகத்துலலாம் அப்படி கிடையாது. இஸ்ரேல்னா உலகத்துக்கே பிரைம் மினிஸ்டர்னா உலகத்துக்கே ராஜா. இப்போ கூட ட்ரம்ப் இருக்கிறாரு. ட்ரம்ப்பும் பாருங்கள், அமெரிக்கா சொல்லிச்சுன்னா எல்லா நாடுகளும் தலையை செய்யுது. பாருங்கள், இஸ்ரேலுக்கு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கூட போர் நடந்தபோது பாகிஸ்தான் போர் நிறுத்துங்கன்னு நிறுத்திட்டான். ஏன்னா அந்த நாடுகள்லாம் வல்லரசு நாடுகள், அவங்களோட மோதி ஜெயிக்க முடியாது. ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்குது, இவங்களோட மோதி ஜெயிச்சோம்னா நம்மளுக்கு தான் அழிவு. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு தந்திரமாக அவங்க சொல்கிறத கேட்பட்டு சரி நம்மளுக்கு நல்லது தானே, சண்டை போட்டால் எவ்வளோ பொருளாதாரம் அழியுது, எவ்வளோ பேர் சாவுறாங்க அப்படின்னு சரி நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி தான் பார்வோன ஒரு பெரிய ஜாதியாக, அதாவது யோசேப்பை பெரிய அந்த இஸ்ரேலுக்கு அந்த பார்வோனுக்கு பெரிய அதிபதி ஆக்குறாரு. அப்போ பாருங்கள், அந்த 7 வருஷம் சம்பூரணம், 7 வருஷம் பஞ்சாயம். அப்போ என்ன ஆகுது, அந்த பஞ்சத்தினால அந்த பரிபூர்ணமாக முடிஞ்சு அந்த பஞ்சம் வரும்போது அப்போ இஸ்ரேலுடைய ஜனங்கள் எகிப்தில் இருந்த இப்போது இந்த யோசேப்பினுடைய அண்ணன் தம்பிங்க, யாக்கோப்பினுடைய குடும்பம் எல்லாமே இப்போ பார்வோனுக்கு வந்துடுச்சு. பார்வோனுக்கு வந்துட்ட பிறகு பாருங்கள், இந்த சந்ததி எல்லாமே அழிக்கப்பட்டு போகுது. யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆரம்பிக்கிற ஒரு கதையை சொல்லுது. 70 பேர் வந்தாங்களாம். 70 பேர் வந்த உடனே ஆண்டவர் அவங்கள அப்படியே பழுக்கு செய்கிறாரு. அப்படி பள்ளிக்கு பெருகி அவங்கள மாதிரி ஒரு பராக்கிரமசாலி, அவங்கள மாதிரி உத்தியோகத்தில் ஒரு வேலை செய்கிறவங்க, அவங்கள மாதிரி ஒரு பலசாலி யாருமே கிடையாது. இன்றைக்கு கூட பாருங்கன்னா இஸ்ரேலு அமெரிக்கா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தம், ஒரே இனம். ஒரு அமெரிக்கா இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு சண்டை வருதுன்னா அமெரிக்கா கூடவே வரோம். ஏன், எல்லாம் ஒரு பிளட்டு, ஒரே ரத்தம், ஒரே இனம். அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு கட்டளை யோசேப்புக்கு மூலம் வழி வகுக்கிறார். சரி, இஸ்ரேலுக்கு வந்த உடனே பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு வழியாக ஒவ்வொன்றா சொல்லின்னு வர்றாரு. என்ன சொல்கிறார் பாருங்கள், 8ஆம் வசனம் பாருமா.
இருதயத்தை செவைப்படுத்தாமலும் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் சந்ததியாகிய பாருமா, ஆண்டவர் நல்லா அருமையாக நடத்தின்னு வராரு. பார்வோன்கிட்ட மோசை கிட்ட வராரு. மோசே ஆடுகளை மேய்ச்சினா சுருக்கமாக சொல்கிற பாருங்க, மேய்ச்சினர்னா ஆண்டவர் அவனை ஒரு முள் புதரில் சந்திக்கிறாரு. இல்லைன்னா அந்த முள் புதர் வேகலையே எரியுது, ஆனால் அது பச்சையாக தான் இருக்குது. ஒரு அதிசயம் தானே. எப்படி ஒரு பொருள், ஒரு நெருப்பு எல்லாத்தையுமே அழிச்சிடும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அழித்து அது சாம்பல் ஆக்கிடும். ஆனால் அந்த முட்புதர் எரியுது, ஆனால் அது வேகலை. இது என்ன இவ்வளோ அதிசயமாகுதுன்னு போய் பார்க்குறான். ஆண்டவர் அவன் கூட பேசுகிறாரு. இஸ்ரவேலில் நீ தான் பா மீட்கணும், என்னோடய ஜனங்கள் கூக்குறாங்க, இப்படி அழிங்க. பாருங்கள், ஒவ்வொரு வழியிலும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி 10 விதமான அற்புதங்களை கொண்டு தவளைகளினாலும் அப்புறம் பேன்களினாலும் ஆறுகளை ரத்தத்தினாலும் அப்படி ஒவ்வொரு விஷயமா இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவ்வளோ அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வராரு. பாருங்கள், வழிநடத்தி கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்துக்கு அப்படியே கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த இஸ்ரவேலுடைய எல்லாமே கண்கள் பார்க்குது. பார்வனுடைய அந்த சிவந்த சமுத்திரத்தில் அழிச்சிடுறார் ஆண்டவர். அவ்வளோ பெரிய அதிசயங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. இவங்க ஒன்றுமே பண்ணல. மோசே கோலை தூக்குறாரு, இவங்க சிவந்த சமுத்திரத்தில் போகிறாங்க. இவங்கள தோர்த்துன்னு பார்வன் போகிறான். அவ்வளோ அற்புதமாக அவங்கள ஆண்டவர் கோலை தூக்கும்போது இவங்க அவங்கள மேற்கொள்ள முடியல. அவங்கள அந்த சிவந்த சமுத்திரம் மூடிடுது. இப்படி சிவந்த சமுத்திரத்துலேருந்து கூட்டி அழகாக கொண்டு வந்த ஆண்டவர் பாருங்கள், கொஞ்ச நேரத்திலேயே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் பாருமா, 15, 24, 23-24 படிமா. அவர்கள் மாறாவிலே வந்தபோது கசப்பாக இருந்ததினால் கூடாதிருந்தது பட்டது. முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், காண்பித்தார். போட்ட உடனே பாருமா, அதிசயத்தை கண்ட மக்கள், இஸ்ரேல் மக்கள், அந்த பார்வோனுடைய ஜனங்கள், ரதங்கள் எல்லாமே அப்படியே பணமாக அப்படியே ஆற்று அந்த கடற்கரையோரத்தில் அப்படியே செத்து கிடக்குறாங்க. இவ்வளோ அதிசயத்தை பார்த்த பாருங்கள் ஜனங்களை. இந்த 15ஆம் சங்க பார்த்தீங்கன்னா யாத்ராகமில், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்பனேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்திர சமுத்திரத்தில் அழிந்து போனார்கள். அப்படியே சும்மா ஆண்டவர் எந்த அளவுக்கு துதிக்கணும், எந்த அளவுக்கு அப்படியே ஆண்டவரே அழுதுருவார் போல இருக்குது. அப்படியே அந்த அளவுக்கு கல்லும் கரையிற மாதிரி என்ன சொல்லுவாங்களே, இவன் பேசினானா வயிற்றில் இருக்கிற புள்ள கூட கரைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க. அவ்வளோ மகிமைப்படுத்தினா கூட ஒரு இடத்துல வராங்க, அந்த இடத்துல இருக்கிற தண்ணி கசப்பாக இருக்குது. உடனே முறுமுறுக்கிறாங்க. நேரத்துக்கு எங்களை கூட்டின்னு வந்த எங்களை சாவடிக்கிறதுக்கா? எங்களுக்கு எங்கெல்லாம் எகிப்தில் எல்லாம் எங்களுக்கு கலரை இல்லையா அங்கே புதைக்கிறதுக்கு? எங்களை இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்து என்ன எங்களை இவ்வளோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு இஸ்ரேலினுடைய ஒரு மூர்க்கமான கோபம் என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட கல் எடுத்துக்குவாங்க. கல் எடுத்து சாவடிக்கிறது தான், அவங்க கொடூரமாக சாவடிக்கிறது தான் அந்த இஸ்ரேலினுடைய சட்டமே. அந்த மாதிரி ஒரு மூர்க்கமான ஒரு ஜனங்களை பாருங்கள். அதை படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆண்டவர் அந்த 78ஆம் சங்கீதத்தில்
இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் சொல்லின்னு வர்றாரு. ஒவ்வொரு அதிசயங்களும் செய்து வந்த ஆண்டவரை அப்பப்போ மறந்துடுறாங்க. அப்பப்போ எதுனா ஒன்று இல்லைன்னா போதும், தண்ணி இல்லை, உடனே அதுவே தண்ணியை வர வச்சு கண்மையில் தேனுகள் வர வைக்கிறான். அந்த தண்ணி ஒரு காரியத்தை சொல்கிறாரு மோசேக்கு. மோசே வேறு விதமாக சொன்னது ஒன்று செய்தது ஒன்று. அதனால் இவங்க எல்லாம் கானானுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட மோசே கானானுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டான். ஏன்னா மூர்க்கமான கோபம் சில நேரங்களில் நம்மளுக்கு அப்படி தான் வந்துடுது. எதை செய்கிறோம், என்ன செய்கிறோம், நம்ம ஆமுடைய பிள்ளைங்க தானே, நம்மளுக்கு பொறுமை தேவை, நம்ம அமைதிக்காகணும். அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு ஒரு கோபம் நம்மளை அறியாமல் வந்துடுது. நம்மளை அடக்க முடியறதில்ல. உடனே நம்முடைய மாம்சத்தை வெளிப்படுத்துவோம். என்ன நினச்சேன், நான் ஆண்டுக்குள்ளே இருக்கேன்னு நினச்சியா? நான் பழைய மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாட்டுக்கு ஒன்று தூக்கி போட்டு மெச்சு கொடுவேன். அதுக்கு நீ ஆண்டுக்குள்ளே வராதே இருந்துடலாம். அந்த மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மூர்க்கமான ஒரு சுபாவத்தோடையவர்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் கீழ்ப்படுகிற ஒரு எண்ணமே கிடையாது. எதை கண்டாலும் ஒரு நல்லது வந்தால் சந்தோஷப்படுவாங்க, ஒரு நல்லது வரல உடனே தூஷிப்பாங்க. ஐயோ என்ன அது, இவனை போய் நம்பி பைத்தியக்கார, இவனை போய் நம்பி வந்து ஐயோ அப்படின்னு அவ்வளோ ஒரு மூர்க்கமான ஜனங்களை ஆண்டவர் படிப்படியாக கொண்டு வராங்க. காரணம் என்ன? யாக்கோபு மேலே வச்ச ஒரு நம்பிக்கை. யாக்கோபை தெரிந்து கொள்கிறான். யாக்கோபுடைய சந்தையை தான் உன்னுடைய பேர் இனிமேல் யாக்கோபு இல்லை இஸ்ரவேலுன்னு மாற்றுறாரா. அந்த ஒரு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் இஸ்ரவேல் செய்த ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் அழகாக கொண்டு வராங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்கள் முறுமுறுக்கிறது. அந்த கானான் தேசத்துக்கு கடைசியில் யார் போகிறாங்க? காலேபு, யோசுவா, 19 வயதுக்குட்பட்ட இஸ்ரவேல் தான் அந்த பிள்ளைகள் தான் போய் அந்த கானான் சொல்ல வைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு போரிட்டு அமலுக்கு போரிட்டு யாராரு கூட போரிட்டு வந்து அந்த கானான் தேசத்தை ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா கீழ்ப்படியாமையினுடைய ஒரு சுபாவம். அதனால் என்ன பண்ணுறாரு, வண்ணாந்திரத்திலேயே எல்லாரையுமே அழிச்சு போடுறாரு. நான் இவ்வளோ அதிசயம் செய்கிறேன், மண்ணா கேட்டேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னது இதெல்லாம் சாப்பிட்டு குளிச்சு எங்களுக்கு மண்ணா இது வேணும், கறி வேணும், அது வரவைக்கிறாரு, காரியம் வரவைக்கிறாரு. தேவ தூதர்கள் சாப்பிட்ற அந்த மண்ணாவையும் வரவிச்சு தேன் போன்ற பணிகாரம் மண்ணா தேவ தூதர்கள் சாப்பிட்ற எல்லாத்தையும் அவங்க கேட்கறது, அவங்க நினைக்காதது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் செய்கிறார். கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலே ஏற்ற காரியங்களை செய்கிறார். எல்லாத்தையும் வர வச்சு கொடுத்துக்கிறோம். என்ன பிரயோஜனம்? முறுமுறுக்கிறது. ஒரு சின்ன காரியம் வந்தால் கடவுள் இல்லைன்னு பின்னால் வழியில் போகிறது. இது கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஒரு சின்ன காரியம் வந்தால் கூட நம்ம ஆண்டவர் செய்த அந்த அதிசயங்களை, அவருடைய அன்பு, ஆண்டவர் இந்த மட்டும் நம்மளை ஜீவனுடன் காத்திருக்கிறாரு, நம்மளுக்கு எவ்வளோ நன்மை செய்ய கொஞ்சம் யோசித்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் யோசித்து செபித்து பாருங்கள். ஆண்டவர் செய்த காரியங்களெல்லாம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரை ஒரு காலம் மறக்க மாட்டீங்க. இஸ்ரவேல் எவ்வளோ முறுத்து அந்த சந்தத்தை இல்லாத பண்ணிட்டார். கடைசியில் யார் பார்த்தாங்க? யோசுவா, காலேப், 19 வயதிற்குட்பட்ட இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு தான் இந்த ஸ்லாக்கிங் கிடைத்தது. அதனால் இன்றைக்கு நான் சொல்ல வந்த காரியம்னா, இஸ்ரவேலை போல ஒரு முறுமுறுக்கிற சுபாவங்களோ கஷ்டங்களோ துன்பங்கள் எது இருந்தாலும், ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றி வந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு சிலுவை தான் முன்னே இருக்கணும், உலகம் எனக்கு பின்னால் இருக்கணும். நாம் ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேலை போல நாம் காணப்படாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி நாம் முன்செல்லும் போது மோசேயை வழிநடத்தின தேவன், ஆரோனை வழிநடத்தின தேவன், யாக்கோபை வழிநடத்தின தேவன், ஆட்டு மந்தையிலிருந்து ராஜாவாய் உயர்த்தின தேவன், உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் வல்லமையாக எடுத்து ஓய்வுபட்டுவார் என்ற சந்தேகமடையும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.